கல்வி எப்பவுமே யாருக்குமே விற்கவில்லை. பால் வித்ததில்லை இந்த நாட்டில், உணவு வித்ததில்லை, வைத்தியம் வித்ததில்லை, வித்யை வித்ததில்லை. It was never sold. அப்படிப்பட்ட மாபெரும் நாடு. அவனுக்கு டைரியில எழுதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு சொன்னான், பாரத நாடு முழுசும் சுத்தி பார்த்தேன், என்னால எங்கேயும் திருடனே பார்க்க முடியவில்லை, பிச்சைக்காரனே பார்க்க முடியவில்லை, படிக்காதவனே பார்க்க முடியவில்லை. எல்லாரும் படிச்சவங்க, எல்லோருமே பண்பாடுள்ளவங்க, எல்லோருமே திறமைசாலிங்க. இப்படிப்பட்ட பாரத நாடு அடிமையாக்குறதுக்கு உண்டான முதல் வழி கல்வி விதானத்தை கெடுக்கணும். கல்வி விதானத்தை கெடுக்கிறதுக்கு முதல்ல ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய நல்ல இடத்தை இல்லாமலே செஞ்சு விடணும். இன்னைக்கு நல்ல இடம் இருக்கு ஆசிரியருக்கு. அப்துல் கலாம் நம்ம நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆயிருந்தார். அவர் பிரசிடென்ட் ஆன உடனே ராமேஸ்வரத்துக்கு போய் ராமேஸ்வரத்துல அவருக்கு சின்ன வயசுல பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஒரு குடிசையில இருந்திருக்கார். சின்ன வீட்டுல அவருக்கு போய் காலில் வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார். திஸ் இஸ் அப்துல் கலாம். ராமர் பண்ணியிருக்கிறார், கிருஷ்ணர் பண்ணியிருக்கிறார், அது புராண கதை. சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் CN அண்ணாதுரை கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முந்தி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே சென்னை மகாநகரத்திலிருந்து கார் எடுத்துட்டு காஞ்சிபுரம் போனார். அவர் காஞ்சிபுரக்காரர். காஞ்சிபுரத்தில் இந்த CN அண்ணாதுரைக்கு எலிமெண்டரி ஸ்கூலோ பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு காலில் வணங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே. இன்னைக்கு சிறந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்னா அவ்வளவு நம்பிக்கை. அம்மா அப்பா கிட்ட பேசிட்டே இருக்க உனக்கு ஒன்றும் தெரியாது, எங்க மிஸ் சொன்னாங்க. மிஸ் அவ்வளவு மதிப்பு, டீச்சர் அவ்வளவு பண்பு, நமஸ்காரம் வணங்குறது. திஸ் இஸ் அவர் கண்ட்ரி. இந்த மெக்காலே என்ன செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா ஆசிரியர்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பை குறைச்சிக்கிட்டான், கட் பண்ணிக்கிட்டான். எதனால கட் பண்ண வேண்டியது வந்தது? அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய தகுதி என்ன, அந்த தகுதி ஏன் குறைஞ்சது, அது இப்போ நம்ம சொல்லுவோம். சுவாமி விவேகானந்தா அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்கால இருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போனார். ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து சுத்தி பயணம் பார்த்தார். அயர்லாந்துல ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு விவேகானந்தர் போனார் 1894. அங்க அவர் பேசிண்டே இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரோல ஒரு அழகான பெண்மணி உட்கார்ந்தே இருக்கிறது, வெள்ளக்காரி பொண்ணு. அதனுடைய பேர் மார்கரெட் நோபல். அந்த பொண்ணு ஒரு 20, 22, 25 வயசு இருக்கும். இவருக்கு 31, 32 வயசு இருக்கும். அவர் பேசிண்டே இருக்கும்போது கண்ணு மூடாமலே அவர் கவனிச்சு பார்த்துட்டே இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட விட்டாமலே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அற்புதமா பிரசங்கம் பண்ணிருக்கிறார் விவேகானந்தர். ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டுச்சு. 2வது நாளும் போச்சு, 3வது நாளும் போச்சு. இந்த மார்கரெட் நோபல் ஒரு வாரம் ஆன பிறகு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, ஐயா உங்களுடைய பேச்சு ரொம்ப அற்புதமா இருக்கிறது, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, சருக்குள்ளதாக தெரிகிறது, நீங்க பாரத நாட்டில் வந்ததாக தெரிகிறது, பாரத நாடு பத்தி நீங்க நிறைய பேசிருக்கீங்க, நான் எனக்கு பாரத நாட்டுக்கு போகணும்னு தோணுது, அங்க போய் பாரத நாட்டுக்கு ஏதாவது நல்ல வேலை செய்யணும்னு தோணுது, நான் பாரத நாட்டுக்கு போறேன், நான் என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு அந்த அம்மா விவேகானந்தர் கிட்ட கேட்டுச்சு.
மார்கரெட் நோபலே பார்த்தா, அம்மா உன்னுடைய பேரை முதல்ல மாத்தி விடுறேன், மாத்துங்க, தயாரா இருக்கிறேன். நிவேதிதை, அர்ப்பணம் செய்யப்பட்டவள். எதுக்கு நீங்க அர்ப்பணம் செஞ்சுக்கிறீங்க? கல்விக்கு. எவன் ஒருத்தன் கல்விக்கு தன்னை தான் அர்ப்பணம் பண்ணிக்குவாங்களோ அதுதான் முதல் தகுதி ஆசிரியருக்கு. அந்த மார்கரெட் நோபல் தான் சிஸ்டர் நிவேதிதையாக மாற்றப்பட்டது. அவர் சொன்ன செய்தி, யூ நீட் நாட் டு எனிதிங் டு மை கண்ட்ரி, ஒரே ஒரு வேலை செய், யூ லவ் மை கண்ட்ரி. நீங்க எங்க நாடு நேசித்தாலே போதும், அன்பு செலுத்தினாலே போதும், மற்றதெல்லாம் தானாகவே வந்துடும். இப்போ ஆசிரியருக்கு உண்டான முதல் குவாலிஃபிகேஷன் லவ் தி ஸ்டூடெண்ட். எத்தனை பேருக்கு நம்மளுக்குள்ள குழந்தைகள் மேல உண்மையான அன்பு இருக்கிறது? The first and foremost qualification தகுதி ஆசிரியருக்கு என்னன்னா லவ் தி ஸ்டூடெண்ட். ரெண்டாவது லவ் தி சப்ஜெக்ட். எந்த பாடம் நான் சொல்றேனோ, நான் இங்கிலீஷ் டீச்சர் லவ் இங்கிலீஷ், நான் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் லவ் மேத்தமெட்டிக்ஸ், லவ் ஸ்டூடெண்ட். ரெண்டே ரெண்டு. வீடு, சுயநிலம், நான் அதெல்லாம் பிறகு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லவ் தி ஸ்டூடெண்ட் அண்ட் தென் லவ் தி சப்ஜெக்ட். இப்போ சமீப காலத்துல இங்க எல்லா வீட்லயுமே அம்மாவும் வேலை பார்க்கறாங்க, அப்பாவும் வேலை பார்க்கறாங்க. குழந்தை இருக்கு வீட்டுல. இந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுறதுக்கு தாய் ஆபீஸுக்கு போனமே. நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களே, ஒரு ஆயாக்கே பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் 7 மணிக்கு ஹார்லிக்ஸ் கொடு, 8 மணிக்கு ஒரு வாழைப்பழம் பிசிஞ்சு கொடு, 10 மணிக்கு இந்த மோர் சாதம் கொடு, 11 மணிக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடு. ஏதோ டைம் டேபிள் போட்டு ஆயா கிட்ட கொடுக்குறீங்க. ஆயா வருது, அந்த குழந்தை கையில எடுக்கிறது. 8 மணிக்கு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தயிர் சாதமோ மோர் சாதமோ பால் சாதமோ ஏதோ ஒன்று கொடுக்கணும். அந்த குழந்தைகிட்ட போய், மை டியர் சைல்ட், would you like to take a banana? Would you like to take a little boost? No. எந்த குழந்தை குடுக்குன்னு கேட்குமா? நெவர். வேண்டாம். நோ. டைட்டா லிப்ஸ் போட்டுட்டு வேண்டாம். நோ. இங்கிலீஷ்ல சொல்லுது. தாய் ஆயா என்ன சொல்லுது? 2 தடவை கேட்கும், 3 தடவை கேட்கும். தயிர் சாதம் இருக்கே, பனானா இருக்கே, பூஸ்ட் இருக்கே, அது வேஸ்ட் ஆக மாட்டாங்களே, குடிச்சிருக்கு. யார் சாப்பிடுறாங்க? ஆயா. குழந்தை சாப்பிடாமலேயே இருக்கு. ஆயா குண்டு குண்டாகுது, குழந்தை ஒளி ஒளியா போகுது. ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டில் இருக்கு. டைம் டேபிள் தெரியும் இல்ல? தயிர் சாதம் பிசிஞ்சுது, ஒரு கப்புல போட்டுக்கிட்டது. அந்த குழந்தைகிட்ட போய், மை டியர் சைல்ட், would you like to take a little தயிர் சாதம்? நோ. பழகியாச்சு. செகண்ட் டைம் கேக்குது, 3வது தடவை கேக்குது. அது வேண்டாம்னு சொன்ன தாய் சாப்பிட்டுமா? எந்த தாயாவது? இன்னும் என்ன செய்து? ரயில் காமிச்சு, மரத்தை காமிச்சு, நாயை காமிச்சு, குரங்கை காமிச்சு, ஒரு கதையை சொல்லி, ஒரு பாட்டையை பாடி, எப்படியாவது கப்புல இருக்கக்கூடிய சாதம் குழந்தை வயிற்றுக்குள்ள போற வரையும் விடுறதே இல்லை. அது அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தாதான் ஆசிரியராக இருக்கிறதுக்கு தகுதி. நம்ம நாட்டுல இன்னைக்கு பெண்கள் வேலை பார்க்கறதையோ, ஸ்கூலுக்கு போறதையோ, கல்லூரிக்கு போறதையோ வந்ததுன்னா அதுக்கு உண்டான காரணம் சிஸ்டர் நிவேதிதை. அதுக்கு முந்தி பெண்கள் நம்ம நாட்டுல ஸ்கூலுக்கு போறது கிடையாது.
சம்ஸ்கிருத ஸ்கூல்ஸ் காயத்ரி அவங்களெல்லாம் போனது அது வேற விஷயம். ஜெனரல் மாசஸ் கலக்கத்தாவில தான் முதல் தடவை பெண்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது சிஸ்டர் நிவேதிதை. எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அன்பு இருந்திருக்கணும் குழந்தைகள் மேல. சோ ஆசிரியருக்கு உண்டான முதல் தகுதி பிரேமா, அன்பு, குழந்தை மேல ஒரு பாசம், பற்று, சப்ஜெக்ட் மேலையும். நான் ஆசிரியர், நான் பிரின்சிபலா இருக்கலாம், வைஸ் சான்சலரா இருக்கலாம், ப்ரோ சான்சலரா இருக்கலாம், அதெல்லாம் பிறகு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சர் சி.வி. ராமனுடைய படம் பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. டர்பன் இருக்கும், சட்டை டை கட்டியிருப்பார், கோட்டு போட்டிருப்பார், வேஷ்டி கட்டிருப்பார், வேஷ்டிக்குள்ள சட்டையை டக் பண்ணிருப்பார், ரவுண்டு கண்ணாடி இருக்கும். பெரிய சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வாங்கினவர் சர் சி.வி. ராமன். அவர் பிசிக்ஸ்ல தான் ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய படம் பார்த்தேன். நான் ஸ்கூல்ல 8வது 9வது 10வது படிக்கிற காலத்துல சர் சி.வி. ராமனை பார்த்து, ஆஹா, படிச்சா அந்த மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். எங்க வீட்டுல எங்க தாய் மாமா இருந்திருக்காரு, அவர்கிட்ட போனேன், தாத்தா கிட்ட போனேன். என்ன படிச்சா நான் சர் சி.வி. ராமன் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகலாம்னு கேட்டேன். நீ SSLC முடி முதல்ல, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போ, காலேஜில் MPC குரூப் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடு, அதுக்கப்புறம் BSc இன்டர்மீடியட் ஆன பிறகு பிசிக்ஸ் BSc படி, MSc பிசிக்ஸ் படி, அதுக்கப்புறம் MPhil, PhD, DSc படி, அப்படின்னு லைன் காமிச்சாங்க. ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பிசிக்ஸ், பிசிக்ஸ், பிசிக்ஸ். ரொம்ப ஸ்ரத்தையா கேட்பேன். கிளாஸ்ல முதல் சீட்ல உட்காருவேன், ஆசிரியர் மூஞ்சியே பார்த்துட்டே இருப்பேன். அவங்க போர்டு மேல ஏதாவது எழுதினா அதெல்லாம் நோட் புக்ல எழுதுக்குவேன். ரொம்ப ஸ்ரத்தையா உட்கார்ந்து கேட்டுட்டே இருப்பேன். காலேஜுக்கு போனேன். தெலுங்கு மீடியத்துல தான் நான் SSLC பாஸ் பண்ணியாச்சு. பெரியவங்க சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். இன்டர்மீடியட்டுக்கு போனேன். இப்போ PUCக்கு போனேன். பிசிக்ஸ் ஆசிரியர் வந்தார். அந்த காலத்துல ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப டிக்ரிஃபைடா இருப்பாங்க. டர்பன் கட்டிக்குவாங்க, வேஷ்டிக்குள்ள சட்டையை டக் பண்ணிக்குவாங்க, டை கட்டுவாங்க, கண்ணாடி போடுவாங்க. அவர் வந்தார். பிசிக்ஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு காத்துட்டே இருக்கிறேன். முதல் லெசன் பிசிக்ஸ்ல அன்னைக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன் பேர் அதுக்கு முந்தி நான் கேட்டதில்லை. லாஸ் ஆஃப் மோஷனே தெரியாது. பிசிக்ஸ் ப்ரொஃபசர் வந்திருக்கிறார், நான் பிசிசிஸ்ட் ஆகணும்னு ஆசை, நான் நோபல் பிரைஸ் வாங்கணும்னு பெரிய எண்ணம். அவர் வந்த உடனே கிட்டத்தட்ட 50-60 பேர் நாங்க இருக்கிறோம் இன்டர்மீடியட்ல. ஒரு தடவை அப்படியே எல்லா மூஞ்சியும் பார்த்தாரு. மை டியர் பாய்ஸ் என்றார். எதுக்கு கத்துறாருன்னு எனக்கு தெரியவில்லை. டுடே மெதுவா சொல்லிக்கலாம் இல்ல, ஐ டீச் யூ குட். அது வரையும் புரிஞ்சது. நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் என்றார். ஒண்ணுமே புரியல. First law, every body continues to be in a state of rest of uniform motion. Understand? Can understand? Understand that. Here the ukkavaru. ரெண்டாவது தடவை every body continues to be in a state of rest of uniform motion. Understand? மூணாவது தடவை கேட்டார். Yes sir. ஏன் அதுதானே திருப்பி சொல்ல போறாரு. ஆசிரியர் கிட்ட பெரிய வீக்னஸ் என்னன்னா, சொன்னதே திரும்பி திரும்பி அரைச்சமாவே சொல்றோம். யூ ரிப்பீட் தி ஐடியா, நெவர் ரிப்பீட் தி சென்டென்ஸ். ஐடியா புரியற அளவுக்கு வேற வேற வார்த்தைகள் உபயோகப்படுத்தி சொல்லலாமே தவிர அதே வார்த்தைகள் திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது. இவர் every body continues to be in state of rest சொல்ல ஆரம்பிச்சார். பாடி
காது கேட்டுச்சு. எங்க அம்மா கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுது. ஆனா ஓனா சொல்லி கொடுக்குற 1, 2, 3, 4 கிளாஸ்ல பாடி அண்ணா தெலுங்குல சரீரம், 2 கை 2 காலு மூக்கு கண்ணு இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு சரீரம், இதுக்குதான் இங்கிலீஷ்ல பாடின்னு சொல்லுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லிச்சு வீட்டுல. இப்ப கிளாஸ்ல பிசிக்ஸ் கிளாஸ்ல எவ்ரி பாடி, என்னடா பிசிக்ஸ்ல பாடி எப்படி வரும்? கொஞ்சம் புத்தி இருக்கு எனக்கு. அம்மா சொன்ன சரீரம் வேறு, இந்த பிசிக்ஸ்ல பாடின்னு சொல்றாரு. அந்த பாடிக்கு என்ன அர்த்தம் ஆசிரியர் சொல்லவில்லை. பையனுக்கு புரியுற மாதிரி நம்ம பேசுறோமா? everybody continues to be in its புரியுது ஸ்டேட் என்றார். ஸ்டேட் அண்ணா குஜராத் இஸ் a state, தமிழ்நாடு இஸ் a state, ஆந்திரா இஸ் a state, மகாராஷ்டிரா இஸ் a state. இது ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் ஜியோகிராஃபில வருமே தவிர பிசிக்ஸ்ல எப்படி வரும்? புரியல. பாடி புரியல, ஸ்டேட் புரியல. Everybody continues to be in its state of rest. Physics classல ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு இவரு. ஏன் டைட்ஸமே ஆகலையே, அனாவசியமா என்ன ரெஸ்ட் சொல்றாரு? Continues to be in its state of rest or uniform, police uniform, nurse uniform, doctor uniform, motion. எங்க அம்மா திட்டிண்டேதான் இருந்தது, என்ன ஜாஸ்தியா சாப்பிடாதேடா மோஷனுக்கு வரும். பிசிக்ஸ்ல மோஷன் வரும், பிசிக்ஸ்ல ரெஸ்ட் எடுக்கணும், பிசிக்ஸ்ல யூனிஃபார்ம் இருக்கு, பிசிக்ஸ்ல ஆந்திரா தெலுங்கானா ஸ்டேட் இருக்கும், பிசிக்ஸ்ல செய்யறது இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் மாணவனுக்கு புரியுதா? கேட்ட 1 hour லெக்சர். அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், நான் எனக்கு பிசிக்ஸ் வேணாம், சயின்டிஸ்ட் வேண்டாம், ஐ வில் பி எ டீச்சர். ஏன் என்ன குவாலிஃபிகேஷன் டீச்சருக்கு? கிளாரிட்டி. நான் என்ன பேசுறேனோ அது பையனுக்கு புரியுறதா? புரியலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது. நானும் என் வீட்டுக்காரம்மா இன்னைக்கு திருப்பூருக்கு வந்தோம். பெங்களூர்ல புறப்பட்டோம். பெங்களூர்ல நான் இருக்கிற இடத்துல இருந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போனேன். என்ட்ரன்ஸ்ல டாக்ஸி நின்னுடுது. பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல 2 பேருமே பேக் சீட்ல உட்கார்ந்துருக்கோம். அந்த அம்மா ரைட் சைடு உட்கார்ந்துருக்கு, நான் லெஃப்ட் சைடு உட்கார்ந்துருக்கேன். 2 பேருமே வெளியில இறங்கிருக்கோம். 2 பேருமே உள்ள இருக்கக்கூடிய லக்கேஜ் கையில எடுத்திருக்கோம். டாக்ஸிக்காரனுக்கு கை காசு கொடுத்து விட்டேன், அவன் போயிட்டான். இப்போ 2 பேருமே உள்ள நுழைஞ்ச ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். போன உடனே இடத பக்கம் எஸ்கலேட்டர் இருக்கு, இப்போ இருக்கு மேல ஏறுறதுக்கு. 6வது நம்பர் பிளாட்ஃபார்த்துக்கு போகணும். நான் அர்ஜென்டா இங்க வர்றதுக்கு அவசரமா தோல்ல ஷோல்டர் பேக் போட்டு கையில சூட்கேஸ் போட்டு விறு நடந்தேன். படி ஏறினேன், ஃபுட் ஓவர் புரிச்சு நடந்தேன். 6வது பிளாட்ஃபாரத்துக்கிட்ட இறங்கினேன். என் ட்ரெயின் இங்க வரக்கூடிய ட்ரெயின் இங்க நிக்குது. என்னுடைய கோச் கிட்ட போனேன், உள்ள போனேன், உட்கார்ந்துருக்கேன். பக்கத்துக்கு பார்த்தேன், நான் மனைவி காணேன். டாக்ஸில இறங்கும் போது பார்த்திருக்கேன். அந்த அம்மா என் கூடவே கீழே இறங்கி இருக்குது, டாக்ஸில போகவில்லை. உள்ள நுழைஞ்சேன், மேல ஏறினேன், ரயில் கிட்ட வந்தேன், கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போனேன், இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பதான் பார்த்தேன், பிளாட்ஃபார்ம் மேலையும் பார்த்தேன், ஆளை காணோம். ஒரு 3-4 நிமிஷத்துல விசில் ஊத போறான், பிளாக் காமிக்க போறான், ட்ரெயின் புறப்பட போகுது. நான் இறங்கிறதா உட்கார்ந்தே இருக்கிறதா? நான் இறங்கியாச்சுன்னா அந்த அம்மா இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறியாச்சுன்னு நான் உட்கார்ந்தே இருக்கிறேன் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா ஏறலன்னு ட்ரெயின். அந்த அம்மா கிட்ட காசு கிடையாது, கதிரவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா கிட்ட போன் கிடையாது. நான் ஏறியாச்சு, திண்டாட்டம். இப்ப கூட்டு வரல, எங்க இருக்கேன்னு தெரியாது.
இதுதான் நம்ம பள்ளிக்கூடத்துல நடக்கிறது. பிளாக் போர்டு பக்கம் திரும்புறது. a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. மாணவன் எங்க இருக்கான்? அவன் நம்ம கூட வர்றானா? நம்ம அவனை கவனிக்கிறோமா? பிளாட்ஃபாரத்துக்கு நான் இறங்கும் பொழுது கையோட அந்த வைஃபை கூட்டிட்டு போனேனா? நோ. எங்க தப்பு பண்றோம் நம்ம? பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட கையோட கூட்டிட்டு போறதில்லை. முதல் குவாலிஃபிகேஷன் அன்பு இருந்தா விட்டுருவீங்களா பையனை? 2 சப்ஜெக்ட், அது புரியற மாதிரி பேசுறோமா? ஒரு வார்த்தை கூட பையனுக்கு புரியாதது பேசக்கூடாது. புரிய வைக்கிறதுக்கு 10,000 வார்த்தைகள் இருக்கு, வெக்காபுலரியில சினானிம்ஸ் இருக்கு, உபயோகப்படுத்துங்க. பையனுக்கு புரியணும், மதிப்பு வரணும். ஆசிரியருக்குன்னு சொன்னா எப்படி வரும் மதிப்பு? You have to love the child and then கையோட கூட்டிட்டு போனவே பையனே, பையன் பொண்ணே. ஒவ்வொரு ஸ்டெப் ஆன உடனே we must teach, we must know where the child is. அடுத்த குவாலிஃபிகேஷன். நான் 30 வருஷம் திருவேடம் கல்லூரியில் இருந்திருக்கேன். எல்லா ஆசிரியர்களும் நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் தான் வளர்த்துக்கிட்டேன், நான் தான் கல்லூரி பெருசு பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த கல்லூரி மேலே பாசம், அன்பு, பற்று எல்லாமே உண்டு. ஒரு பையனை எங்ககிட்டயே படித்தான், அங்கேயே பிகாம் படித்தான், அங்கேயே எம்காம் படித்தான், அங்கேயே ஆசிரியரான. அவனுக்கு கல்யாணமும் நானே பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் ஆன பிறகு 2-3 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை என்கிட்ட வந்தான். எல்லா ஆசிரியர்கள்கிட்டையும் நான் அன்போட பேசுவேன், எல்லா பையன்கிட்டையும் பேசுவேன், பாசத்தோடு தான் இருப்பேன். அந்த ஆசிரியர் 3-4 வருஷம் ஆச்சு சார், நான் கல்லூரிக்கு வந்து கொண்டே இருக்கிறேன், எப்படியோ பொழுது போகுது, வீட்டுக்கார அம்மாவுக்கு பொழுது போக மாட்டேங்குது, குழந்தும் பிறக்கலை, என்ன செய்யான்னு. ராஜபாளையத்தில் நல்ல நாய்க்குட்டி கிடைக்குமாப்பா, அங்க போய் ஒரு நல்ல நாய்க்குட்டிய வாங்கிட்டு வா. வந்ததுன்னா அந்த நாய்க்குட்டி வீட்டுல கூடு, வீட்டுக்கார அம்மாவுக்கு பொழுது போகும் வளர்த்துக்கிறது சொன்னேன். அப்படியே செஞ்சேன். ராஜபாளையம் போன ஒரு ஜாதி நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்தா, அப்பவே பிறந்த ஒரு நாய்க்குட்டியே. வரும்பொழுது ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அந்த டாக்டர் கிட்ட போய், ஐயா இந்த நாய்க்குட்டி நல்லா வளரணும்னா இதுக்கு நான் என்ன மாதிரி உணவு கொடுக்கணும்னு கேட்டான். அவர் என்னென்னமோ சொன்னார். இன் எடிஷன் டு எவ்ரிதிங், மெடிக்கல் ஷாப்ல காட் லிவர் ஆயில்னு கிடைக்கும், ஒரு மீனுடைய எண்ணெய், அது நீ கொடுத்ததுன்னா நல்ல குண்டா ஆரோக்கியமாக வளரும் இந்த நாய்க்குட்டின்னு சொன்னார். அவன் என்ன சொன்னான், வெட்டர்னரி டாக்டருடைய அட்வைஸ் படி மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு பெரிய காட் லிவர் ஆயில் பாட்டில் வாங்கிட்டு வந்தான். அது சின்ன குட்டிக்கு எப்படி கொடுக்கறது, அதுக்காக வேண்டி ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கினான். அந்த ஃபீடிங் பாட்டிலுக்கு ஒரு ரப்பர் நிப்பில் வாங்கியிருக்கான். சின்ன குட்டி, அதனுடைய வாய் சிறுசு. இந்த காட் லிவர் ஆயில் கொடுக்கறதுக்கு உண்டான பாட்டில் வாங்கிட்டு வந்தான். அதுக்கு 1 நாள் 2 நாள் தான் ஆச்சு பிறந்து, சின்ன குட்டி. இந்த நாய் குட்டிக்கு தகுந்த ஃபீடிங் பாட்டில் வாங்கி அதுல காட் லிவர் ஆயில் ஊத்தி வாய்க்குள்ள வச்சான். 2 தொடைகள் நடியில நாய்க்குட்டியை வச்சு அதனுடைய கழுத்தை பிடிச்சு வாயை திறந்து உள்ள தள்ளினா பாட்டில், ஃபீடிங் பாட்டில். அது குடிக்குமா? நம்ம என்ன செய்யறோம், பையனை பிடிச்சி படி படி படி. அந்த வாத்தியார் என்ன செய்யறாரு, குடி 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 அடிக்கிறார். கடைசியில என்ன ஆகுது, ஸ்ட்ரகிள்ல புஸ்தகம் கீழே விழுந்தது. இந்த காட் லிவர் ஆயில் பாட்டில் கீழே வந்தது.
காட் லிவர் ஆயில் ஃபுல்லா கீழே கொட்டி போச்சு, பால் எல்லாம் கொட்டி போச்சு, புஸ்தகம் எல்லாம் கீழே கசங்கி போச்சு. சி, உனக்கு போய் 100 ரூபாய்க்கு காட் லிவர் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். சி, உனக்கு போய் கைடு வாங்கிட்டு வந்தேன் 200 ரூபாய்க்கு. சி, உனக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தேன். கோபம் வந்தாச்சு அம்மாவுக்கு, ஆசிரியருக்கு, அப்பாவுக்கு, வாமனைக்கு. அடிச்சுட்டு போயிட்டேன். இந்த நாய்க்குட்டி அப்பா சனியன் விட்டாச்சேடா, கதவு கிட்ட போச்சு, உடம்பெல்லாம் உதறிக்கிட்டு ஃப்ரீயா இருக்கு. 4 மணிக்கு நீங்க பெல்ல அடிச்ச உடனே எப்படி போறாங்க பசங்க? சனியன்களை விட்டாங்களா? நம்மள ஜெயில இருந்து விட்டாங்களா? குட்டிய கசாபு கடைக்காரன் எப்படி இழுத்துட்டு வரானோ அப்படி வர்றாங்க பசங்க. Are we able to draw the attention of the children with love and affection? அன்போடு அவங்களை வர வைக்கிறோமா? போறது எவ்வளவு குஷியா போறாங்க. கல்லூரிக்கு காலையில, ஸ்கூலுக்கு காலையில அந்த மகிழ்ச்சியோட வந்தா உங்க ஸ்கூலுக்கு வெற்றி. போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது, வர்றதுக்கு தான் விருப்பம் இருக்கணும். இந்த நாய்க்குட்டி கேட்டுக்கிட்ட போச்சு, போய் டீச்சர் கிட்ட பார்த்து சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் அப்படியே நாத்தம் வந்துருச்சு, ஸ்மெல்லு. கீழே கொட்டு போய் இருக்கிறது காட் லிவர் ஆயில். பார்த்தது, பக்கத்துக்கு வந்தது, நாக்கு நீட்டிட்டு குடிக்குது. நாலேஜ் இஸ் காட் லிவர் ஆயில். குழந்தைகளுக்கு படிப்பு மேல வெறுப்பு கிடையாது, கொடுக்கிற விதானம் தான் பிடிக்கல. ஆசிரியருக்கு உண்டான திறமை எதில இருக்கிறது? சொல்லி கொடுக்கக்கூடிய விதானம், முறை. You teach with a play, you teach in a song. எத்தனை புது புது முறைகள் வந்து விட்டன. இப்போ பிரைமரி ஸ்கூல் லெவல்ல, செகண்டரி ஸ்கூல் லெவல்ல, காலேஜியேட் லெவல்ல என்னென்னமோ நியூ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான முறைகளில் கொடுக்கலன்னா அவன் டிவி பார்க்கறான், மொபைல் பார்க்கறான், விளையாட்டுக்கு போறான். அங்க போய் தப்பானது, பார்க்க கூடாதது, செய்யக்கூடாததே பார்க்கறான். சோ நம்ம செய்யாதது காரணத்தினால் கையோட கூட்டிட்டு வரதில்லை, கொடுக்க வேண்டியது முறையாக கொடுக்கிறது இல்லை. Therefore the children are left loose, they are spoiled. That is what is happening in society today. மதிப்பு ஆசிரியருக்கு வேணும்னா எப்படி வரும்? I was a lecturer, I was a professor, I was teaching English. பாடம் சொல்லி கொடுக்கிறேன். எப்பவுமே ஒரு பையனுக்கு 100க்கு 100 வரும், 80, 90 டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட். ஒரு பரீட்சையில திடீர்னு கீழே வந்தது, 55க்கு 45க்கு வர்றான். அடுத்த நாள் கிளாஸுக்கு போனேன், அவன் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இந்த மாதிரி தான் கிளாஸ் ரூமும், பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு, அவன் அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறான். எப்பவுமே கவர்ச்சிகரமாயே மூஞ்சி பார்த்துட்டு கவனத்தோட இருக்கக்கூடிய மாணவன் ஜன்னல்ல இருந்து பார்க்கிறான். என்னடா ஆச்சு? ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன். அடுத்த நாள் கிளாஸ் ஆன உடனே அவன் தோள்ல கை போட்டு மை பாய் வாட் இஸ் பேச ஆரம்பிச்சேன். 2வது நாள் கொஞ்சம் க்ளோஸ் ஆனான். 3வது நாள் அவனுடைய பிரச்சனையே சொன்னான். அவனுடைய அம்மா சத்தி போச்சு. தகப்பன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த சித்தி புதுசா வந்த அம்மா இவனுக்கிட்ட எல்லா வேலையும் வாங்குது, அடிக்குது, திட்டுது. BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். படிப்புல கவனம் குறைஞ்சு போச்சு, வீட்டுல சிரத்த இல்லை, யாருமே அன்பு காட்டுறது இல்லை. அவனுக்கு படிப்படியா கீழே போறான். கல்லூரியில, பள்ளிக்கூடத்துல மாணவ மாணவிகளை நம்ம கவனிக்கிறோமா இண்டிவிஜுவலா? அந்த பையனை பார்த்தேன் 2-3 நாள். I was able to understand. தகப்பனை கூப்பிட்டேன், அவனுக்கிட்ட பேசினேன், அவனை ஹாஸ்டல்ல சேர்த்தினேன். ஒரு நாளுக்கு 10 தடவை போவேன் நான் ஹாஸ்டலுக்கு. பையங்கள் பக்கத்துலவே உட்காருவேன், அவங்களோட பேசுவேன்.
அப்படியே நான் வீடு ஒன்றும் கவனிக்காம ஒன்றும் இல்லை, வீட்டுக்காரமாவும் கவனிச்சுக்கிட்டேன், என் பையனும் கவனிச்சுக்கிட்டான். 24 மணி நேரம் ஆசிரியருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த 24 மணி நேரத்துல பையன் மேல கவனம் செலுத்துறது 10 நிமிஷம் கொடுக்க முடியலையா நம்மளால? 5 நிமிஷம் கொடுக்க முடியும். Again I got him the first rank, first class. கவனம். சோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வரிசையா போட்டு வைங்க. அன்பு இருக்கா? கையோட கூட்டிட்டு போறோமா? சப்ஜெக்ட் மேல நமக்கு கமாண்ட் இருக்கா? கிராமர் கதையா சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் இனிமையாக பேசலாம். அன்பு செலுத்தினால் தாய்க்கு தெரியாத தாய்க்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்கா, பிராக்டிஸ் இருக்கா? குழந்தை வளர்த்துறதுல பாசம் எப்படி கொடுத்தா பால் குடிக்கணும்னு ஆண்டவன் சொல்லி கொடுக்கிறான், அன்பு சொல்லி கொடுக்கிறது. சோ இதுக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா டைம் தேவையில்லையே, இதுக்கு இன்வால்வ்மெண்ட் தான் தேவை. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் ஒரு காலத்துல நம்ம நாட்டுல இருந்திருக்காங்க, இங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டுல கூட. அதனாலதான் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்து விட்டார்கள் நம்ம நாட்டுக்காரங்க. ஆச்சாரிய தேவோ பவ, அப்படிப்பட்ட நல்ல இடத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு திரும்பி பழைய இடம் வரணும்னா love the student, love the subject you teach. Enough. We can rebuild our country. We can make our country a Bharata nation once again. இந்த வாய்ப்பு கொடுத்த பெரியவங்களுக்கு நன்றி சொல்லி I stop today. Thank you very much. உங்க வாட்சியை பார்க்கலாம் 7 மணி. ஹரி ஓம்.